இந்த பட்லந்த வதை முகாம் தொடர்பான விசாரணை புதிதாக ஆரம்பிக்கப்பட போது இது ஏற்கனவே இருக்கிற ஒரு சர்ச்சை, ஏற்கனவே இதுக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது இப்ப அது தொடர்பாக நமக்கு யாருக்குமே தெரியாமல் இருந்தாலும் இப்ப அது பேசுபொருளாக மாறி இருக்கிறது இந்த அல் ஜசீராவுடைய நேர்காணலுக்கு பிறகு. காரணம், அந்த அல் ஜசீராவில் இந்த விஷயம் தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டது. இது தொடர்பாக அவர் சொன்ன பதிலை வைத்துக்கொண்டு இப்ப ஓகே இது தொடர்பான ஒரு விசாரணையை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி அரசாங்கம் இப்ப முடிவெடுத்திருக்கு. இதனுடைய வரலாறு என்ன, இந்த பட்லந்த முகாமில் என்ன நடந்தது, என்னென்ன விஷயங்கள் என்னென்ன காலகட்டத்தில் நடந்தது அப்படின்றத சுருக்கமா இந்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். பட்லந்த முகாம் 1985ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் 1987, 89 அந்த 2 வருஷ காலப்பகுதிக்குள்ள ஜேவிபியினுடைய கிளர்ச்சி, 2வது கிளர்ச்சி இலங்கையில் ஏற்பட்டிருந்தது. இந்த கிளர்ச்சியினுடைய ஆதரவாளர்களை கட்டுப்படுத்துறதுக்கும் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு இந்த பட்லந்த முகாம் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதுல இளைஞர் யுவதிகள் பலர் கைது செய்யப்பட்டு இந்த பட்லந்த முகாமில் அடைக்கப்பட்டாங்க, விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்க, சித்திரவதை செய்யப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்றதான் இதுல குற்றச்சாட்டு. 1987, 89ஆம் ஆண்டு காலப்பகுதியில இந்த பட்லந்த முகாம் எங்க இருந்தது, அல்ல இந்த பட்லந்த எங்க இருக்குன்னு சொன்னா கம்பஹா டிஸ்ட்ரிக்ட்ல கலனி மஹார அப்படின்ற பிரதேசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடு தான். இந்த பட்லந்த முகாமுக்காக 64 கட்டடங்கள் அந்த நேரத்தில் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லப்படுது. 64 கட்டடங்கள் பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு பெரிய ஒரு பரந்த பிரதேசம். இதுல ஜேவிபியினுடைய கிளர்ச்சி ஆதரவாளர்கள் மாத்திரமல்ல, வடக்கு கிழக்குல இருந்த தமிழ் இளைஞர் யுவதிகளும் இந்த பட்லந்த முகாமில் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதான குற்றச்சாட்டுகளும் இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த நேரத்துல உள்நாட்டு போருடைய மிக முக்கியமான காலப்பகுதியாக இருந்தது. அந்நேரம் இந்திய அமைதிப்படை வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல இந்திய அமைதிப்படை வந்திருந்தது. தமிழ் மக்களுக்கு எதிரான பலதரப்பட்ட விஷயங்கள் அந்த நாள்ல நடந்திருந்த காலத்துல பல இளைஞர் யுவதிகள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்க இங்க கொண்டு வரப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதான குற்றச்சாட்டுகள் இருந்தது. அந்த நேரத்துல உள்நாட்டு போரானது மிகப்பெரிய அளவுல தீவிரமடைகிறதுக்கு இந்த பட்லந்த முகாமுடைய கொலைகளும் படுகொலைகளும் காரணம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 10 முதல் 15,000 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஒரு கணக்கு இல்ல, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கணக்கு சொல்றாங்க. 1000க்கும் அதிகமானவர்கள் படுகொலை செய்யப்பட்டதுதான் இதுல இருக்க பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அந்த நேரத்துல ஆர் பிரேமதாச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்திருந்தாங்க. அந்த நேரத்துல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இளைஞர் விவகார அமைச்சராக இருந்திருக்காரு. எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு வெறுமல அந்த நேரத்திலே குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. 1997ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களுடைய ஆட்சி காலத்துல சிஐடியினாலும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவாலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அப்போதைய இளைஞர் விவகார அமைச்சர் விசாரிக்கப்பட்டிருந்தார். ஆனா பெரிய அளவான விசாரணைகள் அவர் மேல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர் கைது செய்யப்படவோ அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கையோ எடுக்கப்படல. அது தொடர்பான பல போலீஸ் அதிகாரிகள், அந்த குற்றச்சாட்டு தொடர்பான பல போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இதனுடைய அறிக்கையும் ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த விஷயங்கள் அந்த நாள்ல நடந்தது. அதன் குற்றச்சாட்டு ஒன்று அவர் மேல இருந்தது. அது தொடர்பாக தான் அல் ஜசீரா தொலைக்காட்சியில இந்த கேள்வி கேட்கப்பட்டது. இது தொடர்பாக இப்பொழுது அரசாங்கம் கவனம் செலுத்தி புதிய விசாரணை ஒன்றை ஆரம்பிக்க இருக்காங்க. இது தொடர்பான பல விஷயங்கள் இப்பொழுது பேசப்பட ஆரம்பித்திருக்கிறது. அந்த நேரத்துல முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் ஜேவிபியினுடைய கிளர்ச்சி குழுவை அழைத்திருக்காரு பேசுறதுக்கு. அந்த நேரம் அவங்க அதை நிராகரிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல ஜேவிபியினருக்கு மிகப்பெரிய அளவான ஆதரவு சிங்கள மக்கள் மத்தியில ஏற்பட்டிருந்தது இந்த கிளர்ச்சியின் போது. எனவே அந்த டைம்ல ஓகே இதை அவங்களோட பேசி தீர்மானிக்கலாம், அரசாங்கத்தோட அவங்களோட இணைந்து பயணிக்கிறதுக்கான பல பேச்சுவார்த்தை முயற்சிகள் தோல்வி அடைந்திருந்தது. அதை ஜேவிபியினர் மறுத்திருந்தாங்க. இந்த ஒரு கோபத்துல இந்த விஷயங்கள் செய்யப்பட்டதாக தான் பெரிய அளவான குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது பெரிய அளவாக சர்வதேச ரீதியில கவனத்தை ஈற்று, அந்த நேரத்துல கவனத்தை ஈற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வதை முகாமாக இந்த பட்லந்த வதை முகாம் இருந்தது. அதோட சர்வதேச ரீதியில செய்யப்பட்ட அல்லது இலங்கையில செய்யப்பட்ட மிகப்பெரிய அளவிலான மனித உரிமை மீறல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இந்த பட்லந்த முகாமினுடைய சம்பவத்துல இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு நேர்காணலுக்கு போகும்போது அதனுடைய பின்புலம் என்ன, அந்த தொலைக்காட்சி என்ன, அதனுடைய விபரீதங்கள் என்ன அப்படின்னு தெரியாம போயிருக்கிறது வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இது தொடர்பான விமர்சனங்கள் அவர் மேல இருக்கு. இது தொடர்பான பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருக்கு. எனவே வருகின்ற நாட்கள்ல என்ன நடக்க போகுது அப்படின்றதான் இப்ப இருக்கிற கேள்வியே. இது தொடர்பாக பலதரப்பட்ட பேச்சுக்கள் இப்போ நடந்து வருது. இந்த பட்லந்த அப்படின்ற முகாம், வதை முகாம் தொடர்பான விஷயங்கள் தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்த சுருக்கமா அவங்களோட பகிர்ந்திருக்கேன். அதோட இன்றைய நாள்
நாள்ல பொது பாதுகாப்பு அமைச்சால சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இதுவரையில நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் அவர் இன்னும் சரண்டராக இல்லை, அவர் கைது செய்யப்படவும் இல்லை, அவர் வந்து ஒளிந்திருக்காரு. இவருடைய இந்த ஒளிந்திருக்கிற காலம் இன்னும் அதிகமாக அவருக்கு இருக்கிற அசையும் அசையா சொத்துக்களை முடக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. பலதரப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பேசப்படுது. அவர் வந்து ஒரு முக்கியமான அரசியல்வாதியினுடைய வீட்டில் ஒளிந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சில சந்தேகங்கள் இருப்பதாகவும் பேசப்படுது. வருகிற நாட்களில் யார் வீடுகள்லாம் சோதனைக்கு உட்படுத்தப்படுமான்னு தெரியல. அப்படி அவரை யாராவது மறைத்து வைத்திருந்தாலும் அவங்களுக்கு எதிராகவும் கடுமையான சட்டம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பேசுபொருளாக தொடர்ச்சியா ஒரு 2 கிழமையா இருக்கிற விஷயமாக மாறி இருக்கிறது. இலங்கையில அதிகமா 2 விஷயங்கள் இப்பொழுது பேசப்படுது. ஒன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கருடைய அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய இன்டர்வியூ தொடர்பாக, அடுத்தது முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் தொடர்பாக. நேற்றைய நாள்ல இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு பேருந்து சேவை, அதாவது இது வெளிக்கந்த கல்கந்த பிரதேசத்துக்கு இடையில இடம்பெற பேருந்து சேவை. இந்த பிரதேசத்துக்கு இடையில ஒரு பேருந்து தான் அந்த நேரத்தில் போய் வரும்னு சொல்றாங்க. இந்த பேருந்து நடத்துனரும் சாரதியும் வந்து மது போதையில ஓய்வறையில தூங்கி கொண்டிருந்திருக்காங்க, பேருந்து எடுக்காம. இது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இது தொடர்பாக வந்து மீடியாக்களுக்கும் போலீசாருக்கும் அறிவிக்கப்பட்டு போலீசார் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது சாரதி மட்டும் தூங்கி கொண்டு வந்திருக்காரு, நடத்துனர் தப்பி ஓடிட்டான்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் இந்த பேருந்து அவங்க 2 பேரும் இல்லாதால இயக்க முடியாம இருந்திருக்கு. இதனால அந்த பிரதேசத்துக்கு போற அத்தனை மக்களையும் போலீஸ் வாகனங்கள்ல தான் வீடுகளில் கொண்டு இறக்கியிருக்காங்கன்னா பாருங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. நல்ல காலம் மதுபோதையில தூங்கிட்டாங்க, தூங்கி இல்லாம பரவாயில்ல ஓடிக்கொண்டு எங்கேயாவது கவுத்திருந்தாலும் பெரிய ஒரு சம்பவமா முடிஞ்சிருக்கும். எனவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நேற்றைய நாள்ல நடந்திருக்கு. அதோட கண்டியில இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது ஒரு பரபரப்பா பேசுற ஒரு விஷயமாக இன்றைய நாள்ல மாறி இருக்கிறது. கண்டி பிரதான ரயில் நிலையத்துல 2 சிக்னல் பராமரிக்கிற அல்லது சிக்னல்களை கவனிக்கிற, எந்தெந்த ரயில்கள் எங்கெங்கிருந்து வருது, எப்படி அதை நான் மாற்றி அந்த ட்ரக்கில் மாறணும், எந்தெந்த நேரத்தில் இந்த ரயில் வந்து இந்த ஸ்டேஷனில் நிற்கணும் அப்படின்றதுக்கான 2 ஊழியர்கள் வந்து தூங்கிட்டாங்க. இதனால ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு விபத்து தடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ரயில் நின்று கொண்டிருந்திருக்கு. அந்த ரயில் போனது அப்புறம் தான் இன்னொரு ரயில் வரணும். அது வரைக்கும் அந்த ரயில் வந்து ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் தள்ளி நிற்கும். உங்களுக்கு தெரியும், நம்ம ரயிலில் போன நமக்கு தெரியும். அவங்க இங்கேருந்து ஸ்டேஷனில் ஓகே எல்லாம் கிளியர்னு தான் வருவாங்க. ஆனால் இவங்க இது செய்கிறவங்க 2 பேரும் தூங்கினதால ஒரு ரயில் ஏற்கனவே வந்து 2 மாதிரியே நின்றுருக்கு. அடுத்த ரயில் வந்து கொண்டிருந்திருக்கு. இதை கவனித்த மக்கள் வந்து பரபரப்பாக அங்கும் இங்கும் ஓடி இருக்காங்க. விழுந்து காயமும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பின்னுக்கு வந்த ரயிலுடைய அந்த ஓட்டுநர் சரியான முறையில் அதை ரயிலை நிறுத்தி இந்த விபத்தை தடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. 2 விஷயமும் வந்து எங்கள் நாட்டில் நடந்திருக்கு. கவனையினதால பலதரப்பட்ட விபத்துக்களால் பல உயிர்கள் ஒவ்வொரு நாளும் இல்லாமல் போய் கொண்டிருக்கு. அந்த மாதிரி இன்னும் நம்ம ஆட்கள் வந்து கவலையினத்தோடு தான் இருக்காங்க. இந்த பலதரப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்குது. பல உயிர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த பேருந்து ஓட்டுநர்கள் வந்து மிக மோசமாக இன்னும் பேருந்துகளை ஓட்டுற இதில் நாங்கள் பார்க்குறோம். விபத்துக்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு. அண்மையில் 2 நாளைக்கு முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிவேகமான வாகனங்களை செல்றதை கண்காணிக்கிறதுக்கு அந்த வேகத்தை அளக்கிற மெஷின் வந்து அமெரிக்காவிலேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இதனால் இப்பொழுது வாகனங்களில் வேகமாக செலுத்துறவங்களை இலகுவாக அடையாளம் காணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்கு எதிரான பலதரப்பட்ட நடவடிக்கை எடுத்தே ஆகணும். போலீசாருக்கு, போக்குவரத்து போலீசாருக்கு 25% கொடுப்பனவு அதிகமாக வழங்கப்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான குற்றவாளிகளை, இந்த மாதிரியான பாதை விதிமுறைகளை மீறுறவங்களை கைது செய்து அல்லது அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 25% கொடுப்பனவு அதிகரிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம சாரதிகள் அதை கணக்கிலே எடுக்கிற மாதிரி இல்லை. இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுது. எனவே இந்த விஷயங்களோட இன்றைய நாளில் காண செய்திகளையும் வீடியோ முடிக்கலாம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.